ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. ஃபோன் பேசிட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற மலருன்றாங்க. உங்ககிட்ட நான் என்ன பேசணுன்றாங்க. அப்படின்னு நீங்கள் எல்லாம் என் பேச்சை கேட்டு நடந்துக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்காக பேசணுமா என்ன, அதெல்லாம் பேச முடியாதுன்றாங்க. நான் பண்ண தப்பு தான் மலரு, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. சரி பார்த்துட்டு இருந்தாலும் நல்லா இருக்காங்களான்றாங்க. நல்லா இல்லாத வேற என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பேசாத பாக்கியராஜ்ன்றாங்க. உண்மையிலே உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இப்போ எனக்கு தோணுதுனோடனே பாக்கியராஜ் ஷாக் ஆகுறாங்க. ஏன் மலர், என்னன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சீரியஸாக தான் பேசிட்டு இருக்கேன். நான் சும்மா உனக்கு விளையாட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காதுன்றாங்க. இப்படி ஒருத்தரை என்னத்துக்கு கல்யாணம் பண்ணன்னு நினைச்சு நினைச்சு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமான்றாங்க. ஏன்னா என்னுடைய பிறந்த வீட்டுக்கு என்னால் ஆசையா போயிட்டு வர முடியுதா, 2 நாள் இருந்துட்டு வர முடியுதா, முடியல. ஏன்னா இங்கவே தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன்றாங்க. காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தெரியுமா அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன வாயில சொல்லிடுறீங்க, ஆனா எங்க வீட்டுக்கு போகாதது, பேசாம இருக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமானதுன்ட்டு, எவ்வளோ கொடுமையான ஒரு வழின்ட்டு எனக்கு இதான் தெரியும். உங்களுக்கு எங்க தெரிய போகுதுன்றாங்க. தினம் தினம் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன் நானு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மலரு. அது கஷ்டமா தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. ஆமா ஆமா, கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலையா? இங்க பாருங்க, என்னுடைய கஷ்டத்துல நீங்க இருந்திருந்தா அது எவ்வளவு பெரிய வலி வேதனைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றாங்க. பாக்கியராஜ், தேவையில்லாம பேசாதீங்க, உங்களுக்கு எனக்கு சண்டை தான் வரும், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாட்டுக்கு படுத்துருவாங்க. பாக்கியராஜ்க்கு மலருடைய மனசுல எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருந்தா அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கன்றதை யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மலர் நினைச்சு. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.